என்னை ஏன்டா காப்பாத்துனீங்க? நாளைக்கு என் ஆண்டாளுக்கு கல்யாணம்டா. இதுக்கப்புறம் நான் ஏன்டா உயிரோட இருக்கணும்? ஏன்டா உயிரோட இருக்கணும்? ஏன்டா அப்படி பண்ண? அறிவு இருக்கடா, சாகறவனுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா நீ இருடா மாப்ள, இரு. சரி ஏய், கேக்குறலடா, என்னடா பிரச்சனை உனக்கு? விடு விடு பைத்தியக்கார மாப்ள, இந்த மாதிரி அப்பா அம்மா பத்தி யோசிக்காம தற்கொலை பண்ற தற்கூரி எல்லாம் சரிடா விடுடா விடு வாங்க. அறிவு கட்டம். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணே, மாப்பிள்ள ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு இவனை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகுது. அதை தாங்க முடியாம தான் மாப்பிள்ள இப்படி தற்கொலை பண்ணிக்க பார்த்தான். இது வேணும் அது வேணும்னு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் மக்கள் கேட்க தெரியுதுலடா. இது மட்டும் சொல்ல மாட்டியா நீ? வழக்கமா போடுற சண்டைன்னு தான் நினைச்சேன். ஆனா அவ கல்யாணம் வரைக்கும் போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், முதல்ல அழுகிறத நிப்பாட்டுற. கேவலமா. டேய், இங்க பாரு, இங்க பாருடா. அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ற நீ? அம்மாக்கு அப்புறம் நீன, உனக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவுதானே பிடிக்கும். டயலாக் பேசுற வாய் உடைச்சிரு சரியா? கேக்குறதுக்கு மட்டும் பதில் பேசுறா. காசு டே, இவனை வீட்டுக்கு கூட்டு போ. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கூட்டிட்டு வா போ. எதுக்குண்ணே? அந்த பொண்ணு கல்யாணம்னு சொன்னால, எல்லாருமா சேர்ந்து டவுனுக்கு போவோம். நல்லதா ஒரு gift வாங்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு போய் மொய்ய வச்சுட்டு கறி சோறு போட்டுருந்தாங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு வருவோம். இல்ல சாம்பார் சாதம் போட்டுருந்தாங்கன்னா நீங்க மட்டும் உட்காந்து சாப்பிடுங்க. நாங்க மதுரை பவர் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறோம். சரியா? என்னண்ணே இப்படில இருந்து கொடுக்குற? தெரியுதுல்ல, சொல்றதை மட்டும் செய். கூட்டு போ. சரிண்ணே, வாடா. தூக்குடா கூட்டு போ. நேரா வீட்டுக்கு போகணும், புரியுதா? வா பார்த்து வா. மாப்ள, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடா. சரியா வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன் தம்பியோட காதல் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான்.